بسم الله الرحمن الرحيم للمكذبين الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل معتد أثيم إذا تتلى عليه آيات. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற இந்த தொடரிலே இஸ்லாத்தின் கொள்கைகளும் கோட்பாடுகளும் எப்படி மனிதர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக அமைக்கப்பட்டுள்ளன என்பதை பார்த்து வருகிறோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு நன்மை என்னவென்று சொன்னால், நம்ம வாழ்கிற உலகத்தில் யாரெல்லாம் கடவுளை நம்புகிறார்களோ அவர்கள் கடவுளுடைய அன்பை பெறுவதற்காக அல்லது நம்முடைய கோரிக்கைகளை கடவுளிடத்திலே சொல்லி அதை பெற்றுக்கொள்வதற்காக பலவிதமான வணக்கங்களை, கடவுளுக்காக வேண்டி சில காரியங்களை செய்வதை நம்ம பார்க்கிறோம். இந்த செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மனிதனுடைய பலவீனத்தை கவனத்தில் கொள்ளாமல், மனிதனுடைய இயற்கை தன்மையை கவனத்தில் கொள்ளாமல், ஏதோ இறைவன் ஒரு கொடூரமானவனை போலவும், அவனுடைய அன்பை பெற வேண்டுமானால் நம்ம ரொம்ப ஒரு வேதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நம்ம தலையில நம்ம சுமந்துதான் ஆக வேண்டும் என்பது போலவும் பலவிதமான கடவுளுக்கு என்று சொல்லி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி எல்லாம் செய்கிறார்கள்? இறைவன் இயல்பாக ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு என்று சில உணர்வுகளை இறைவன் வழங்கி இருக்கிறான். அந்த உணர்வுகளுக்கு ஏற்றவாறு அவர்கள் இல்லறத்திலே திருமணத்தின் மூலமாக இல்லறத்திலே ஈடுபட்டு அதன் மூலமாக இறைவனுடைய அன்பை பெற வேண்டும். அதுதான் இயற்கையான ஒரு முறை. ஆனால் கடவுளுடைய அன்பை பெறணும் என்று சொல்லிக்கொண்டு பல பேர் என்ன செய்யற நீங்க பாக்குறீங்க, நான் கடவுளுக்காக வேண்டி நாங்கள் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறோம், கடவுளுக்காக வேண்டி நாங்கள் துறவரத்தை கடைபிடிக்கிறோம், நாங்க இல்லறத்தில் ஈடுபடவே மாட்டோங்க, இந்த இல்லறத்தில் ஈடுபடுறதன் மூலமாக எங்களுக்கு ஆன்மீக பணி செய்ய முடியாது, கடவுளுடைய விருப்பத்தை அன்பை நாங்கள் அதிகமா பெற ஆசைப்படுறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இல்லறம் வேணாம், நாங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம் அப்படிங்கிறது இறைவனுடைய விருப்பமாக இருந்தால், அது மாதிரி இல்லாம இறைவன் ஒரு மனிதனை படைத்திருக்கலாம். அப்ப அவனுக்கு ஆசையை வைக்கிறான், அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறான். அப்ப அந்த ஆசையை அடக்கிக் கொள்வதற்கு ஒரு வடிகாலாக நம்ம என்ன செய்யணும், குடும்ப வாழ்க்கையில ஈடுபடத்தான் வேணும் அப்படின்னு சொன்னா அது மனித குலத்துக்கு நன்மை தரும். அப்படி இல்லாம இந்த மாதிரி சொன்னால் நம்மள கூட முஸ்லிம்கள்ல கூட சில பேர் கடந்த காலங்கள்ல இஸ்லாம்டா என்ன, குரான்டா என்ன, நபி வழிண்டா என்னன்னு அறியாத காலகட்டங்கள்ல நம்மள கூட ஞானின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் கல்யாணம் பண்ணாம சில பேர் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் இஸ்லாத்துல ஒரு உயர்ந்தவர்களாக கருதப்பட்டிருக்க கூடாது, ஆனால் கருதப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு நம்மள கூட சில ஞானிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சில பாடல்கள் மூலமாக இந்த குடும்ப வாழ்க்கை தப்பு, கல்யாணம் பண்றது தப்பு, இந்த பொண்டாட்டி கல்யாணம் பண்ணா அவன் நம்மளை இறைவனுக்கு ஒரு காரியமும் செய்ய விட மாட்டா என்று சொல்லி சில கவிதைகளை கூட சொல்லுவாங்க. எப்படி? ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள், அந்த நாரிகள் ஆசை வைத்த ஐயையோ வையத்தில் பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே. நாரிகள் பொம்பளைங்க. இந்த பொம்பளைங்களை நீ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்களா? ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும், ஆடு மாடு வீடு இதெல்லாம் தேடு என்று சொல்லி ஆண்டவனை மறப்பாக்குவாள். ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணா என்ன செஞ்சிருவாளாம்? ஆண்டவனை மறக்க செஞ்சிருவாளாம். அந்த நாரிகள், நாரின பொம்பளைலாம், அந்த நாரிகள் ஆசை வைத்த ஐயையோ வையத்தில், அந்த நாரிகள் பெண்கள் மேல ஆசை வைத்து இந்த உலகத்துல பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும், பெண் கொண்ட பேர்னா பெண்கள் கல்யாணம் பண்ணவங்க அர்த்தம், பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும், அவங்க என்ன பாடலாம் பட்டாங்க, என்ன கேட்டையெல்லாம் அடைந்தார்கள் என்பதை பேசுவோமே நெஞ்சமே. இது என்னமோ ஒரு ஞானி, இஸ்லாமிய ஞானியுடைய பாடல் சொல்லி தெரிகிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். நம்ம என்ன யோசிக்கணும்? இறைவன் ஆண் பெண் என்று ரெண்டு பேரை படைத்திருக்கிறான். இந்த ரெண்டு பேர் மூலமாகத்தான் மனித குலத்தை பல்கி பெருக வைத்திருக்கிறான். மனித குலம் பல்கி பெருக வேண்டும் என்று சொன்னால் நம்ம அந்த இயற்கையான அந்த திருமண முறையை நம்ம கடைபிடிச்சு ஆகணும். அது இல்லைன்னு சொன்னா மனித குலமே அழிஞ்சு போயிடும். நீங்க ஒரு 10 பேர் நீங்க பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறீங்க, ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. உலகத்தில் உள்ள எல்லாரும் இதை பிடிச்சாங்கன்னா, எல்லாருக்கும் ஆன்மீக பக்தி முத்தி போய் எல்லாரும் இதை செஞ்சான்னு சொன்னா அதோட உலகம் அழிஞ்சு போயிடும். அப்புறம் சந்ததிகள் பெருகாது, மனித குலம் இருக்காது. இவர்களுடைய அப்பம்பாட்டன்மார்கள் செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா இவர் பெருக மாட்டாரு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் கடவுளுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க? நாங்க ஆசையை துறக்கிறோம் என்று சொல்ற காட்சியை பார்க்கிறோம்.
இத பல மதங்கள் ஊக்குவிப்பதை பார்க்கிறோம், அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். இஸ்லாம் ஒண்ணுதான் இது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லுது. இஸ்லாம் ஒண்ணுதான். இப்படி ஒருத்தர் இருப்பாரையானால் அவர் கண்டிக்கத்தக்கவர். கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் கண்டிக்கத்தக்கவர், கல்யாணம் பண்ணியும் பண்ணாம இருந்தாலும் அவரும் கண்டிக்கத்தக்கவர் என்கிற அளவுக்கு இதுல கடும் போக்கை இஸ்லாம் சொல்கிறது. இந்த கடும் போக்கு மனுஷனுக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கிறது. என்ன நன்மை? இந்த கடும் போக்கு காரணமாக என்ன செய்யறோம்? எல்லாரும் திருமணத்தை வாழ்க்கையில் ஈடுபட்டுறோம். திருமணம் இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனை பேர் மத குருமார்களாக, மகான்கள் என்று அறியப்பட்டவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் பலவிதமான அவங்களை தேடி வரக்கூடிய பெண் பக்தர்கள்ட்ட தப்பும் தவறுமாக நடந்து மாட்டிக்கொண்டு சிறைச்சாலையில் கம்பி எண்ணுகிற நிலைமை எல்லாம் ஏற்படுகிறது. அந்த அவலத்தை விட இல்லறத்தில் ஈடுபட்டு கணவன் மனைவியாக சேர்ந்து அவங்க ஆன்மீக நிலையை, உயர்ந்த நிலையை அடைகிறது தப்பா? அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுது? திருமணத்தை ஊக்குவிப்பது மட்டும் இல்லாம திருமணத்தை மறுக்கக்கூடியவர்களை கண்டிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் 3 பேர். ஒருவர் என்ன சொல்றாரு? நான் கல்யாணமா பண்ணக்கூடாதுப்பா, நான் பண்ண மாட்டேன், திருமணம் செய்யாமல் நான் இறைவனுக்காக என்னை அர்ப்பணிக்க போறேன் அப்படிங்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? நான் ராத்திரி பூரா நின்று வணங்க போறேன், இரவுல தூக்கம்ங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுங்கிறார். இன்னொருத்தர் என்ன செய்யறாரு? நான் பகலெல்லாம் நோம்பு நோத்துக்கிட்டே இருப்பேங்கிறாரு. பகல் பூரா நோன்புனா ஒரு நாள் விடாம தினசரி டெய்லி 365 நாளும் தடை செய்யப்பட்ட அந்த 5 நாள் பெருநாட்களை தவிர மற்ற எல்லா நாளும் நான் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேங்கிறார் ஒரு ஆள். இப்ப நோம்புங்கிறது நல்லதுதான், எல்லா நாளும் நோன்பு வைக்கிறது நல்லது கிடையாது. இரவுல நின்று வணங்குறது நல்லதுதான், முழு இரவு நின்று வணங்குறது நல்லதானா? அது நல்லது கிடையாது. ஏன்? வேற வேற வேலைகள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறார, அது தப்பு. அந்த உணர்வுகளும் அந்த ஆசைகளும் வரக்கூடிய நேரத்தில் கல்யாணம் பண்ணணும். அப்ப இந்த 3 பேர் பேசியதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதுல விழுந்த உடனே இந்த மாதிரி பேசணும் நீங்க தானப்பா கேக்குறாங்க. ஆமா, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, நீங்க என்னமோ இறை அச்சத்திலேயே வெளிப்பாடு முத்தி போய் இந்த மாதிரி சொல்வதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது இறை அச்சம் இல்லை. இது என்னது? இது ஒரு மடமை, இது அறியாமை. ஏன்? உங்களை விட இறைவனை நான் அதிகமாக அஞ்சுகிறேன். அதிகமாக இறைவனை நான் அஞ்சினாலும் நான் கல்யாணம் பண்ணனா இல்லையா? நான் திருமணம் செய்தது என்னுடைய இறையச்சத்திற்கு குந்தகம் விளைவிக்கவில்லை, என்னுடைய வணக்க வழிபாடுகளை பாதிக்கவில்லை, என்னுடைய ஒழுக்கத்தை பாதிக்கவில்லை, இறைவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை இது பாதிக்கவில்லை, சமூகத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை இது பாதிக்கவில்லை. அப்ப நான் திருமணம் செய்திருக்கிறேன், நான் தூங்கவும் செய்கிறேன், வணங்கவும் செய்கிறேன். ஒரே வணங்கிக்கிட்டே இருக்க மாட்டேன். வணங்குறது கொஞ்ச நேரத்தை ஒதுக்கிடுவேன், தூங்குறதுக்கு எவ்வளவு ஒதுக்கணும் அவ்வளவு நான் ஒதுக்கிடுவேன், நோம்பு வைக்குவேன், ஒரு நாளைக்கு விடவும் செஞ்சிருவேன். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிமுறையை, இந்த வழிமுறையை அலட்சியப்படுத்தி புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சேர்ந்தவரை இல்லை, முஸ்லீம் இல்லைங்கிறாங்க. அதாவது இஸ்லாம் எந்த அளவுக்கு நமக்கு நன்மையை பயக்குது என்று சொன்னால், இது ஒரு நல்லதுன்னு சொல்லி தந்துச்சின்னு வைங்க. நம்மள சில ஆளுக்கு ஆன்மீக முத்தி போய் அவன் பாட்டு கல்யாணம் பண்ணாம போயிட்டான், காலகிரின்னு போயிட்டான், என்ன ஆகும்? இஸ்லாத்துல மாத்திரம் வலியுறுத்தி சொன்னால் மற்ற மதங்கள்ல கடைப்பிடிக்கிறத விட கூடுதலா கடைப்பிடிக்கக்கூடிய சமுதாயமா இது இருக்குது. இஸ்லாம் இந்த மாதிரி சொல்லி இருந்தா இப்பவே பத்த மாட்டேங்குது. ஆண்கள் பெண்களுக்கு திருமண வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது. அதை காரணமா வச்சு வரதட்சணை வாங்கி கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான். இப்ப ஏற்கனவே ஆண்களுடைய பற்றாக்குறை நமக்கு பெரிய பிரச்சனையாக, சமூக பிரச்சனையாக, ஒழுக்கக்கேடுகள் எல்லாம் உண்டாக்குவதற்கு காரணமாக இருக்கும் பொழுது ஒரு சதவிகிதத்தினர் இந்த மாதிரி போய்விட்டார்களே, ஆனால் என்ன ஆகும்? பாரதூரமான விளைவுகள்லாம் ஏற்படுத்தும். அதுக்கு தான் இஸ்லாம் என்ன பண்ணுது? இயற்கையா வாழ்ற உனக்கு அந்த உணர்வு இருக்குதுல, இயற்கையான முறையில் அந்த உணர்வுகளுக்கு நீ வரிகால தேடு. இந்த மாதிரி ஆசையா இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்காத. அப்ப நம்ம என்ன இஸ்லாம் எப்படி நமக்கு காட்டி தருகிறது? இறைவன்கிறவன் அவன் தான் உன்னை படைச்சான், இந்த ஆசை அவன் தான் உனக்கு வச்சான், அந்த ஆசைக்குரிய வடிகால அவன் தான் அமைச்சு தந்தான், அதை நீ சரியான முறையில் பயன்படுத்திக்க என்று சொல்லி இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்து இறை என்ப பெறலாம், ஞானியாக ஆகலாம், மகானாக ஆகலாம், இறை நேசர்களாக ஆகலாம். எப்படி? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டே ஆகலாம். எவ்வளவு அற்புதமான மார்க்கம் பாத்தீங்களா? இயற்கைக்கு எதிராக ஒண்ணு சொல்லாம நடுத்தரமான ஒரு வழிமுறையை நம்மளை கொண்டு செல்கிறது. அடுத்து என்ன பாக்குறோம்? இந்த அளவுக்கு சில பேர் போக மாட்டாங்க, அது துறவரம்லாம் கிடையாது. அதே நேரத்தில் நம்மளை படைச்ச கடவுளுக்கு நம்ம ஏதாவது செய்யத்தானே வேணும் அப்படின்னு நினைத்து கொண்டு அவங்க செய்யக்கூடிய சில காரியங்கள் அவங்களையே வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது.
பாக்குறோமா இல்லையா? கடவுளுக்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நெருப்பை வளர்த்து விட்டு அந்த நெருப்புல வேகமா ஓடுறாங்க. என்ன அது எதனால? இந்த நெருப்பு சுடுங்கிறது தெரிகிறது, அதுல ஓடுவது நல்லது இல்லைன்னு தெரிகிறது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்ப்பாரா? அப்படி எதிர்பார்த்தா அவர் கடவுளா இருப்பாரா? கடவுள் நம்மிடத்துல என்ன மாதிரி சட்டங்கள் கடவுள் தரணும்னு சொன்னா நமக்கு நன்மை வைக்கக்கூடிய தரணும். எந்த வணக்கத்தை நம்ம செய்யறோமோ அது நம்மளை பாதிச்சிடக்கூடாது, நம்மளுக்கு கஷ்டமா இருக்கக்கூடாது, நமக்கு சிரமமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னா தான் கடவுள் ஒரு அளவற்ற அருளாளனாக இருக்க முடியும், கருணை உள்ளவனாக இருக்க முடியும். கொடூரமானவனாக இருந்தா கூட நம்மளை கொண்டு நெருப்புல கொண்டே நம்மளை நடக்க சொல்றது எப்படி வணக்கமாக முடியும்? அப்ப இன்றைக்கு பார்க்கிறோம், அந்த கடவுளுக்காக வேண்டி தங்களுடைய உடலை ரத்த காயப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களை நம்ம சகஜமாக பார்க்கிறோம். கடவுளுக்காக வேண்டி நெருப்பிலே நுழைந்து தங்களை வேதனைப்படுத்திக் கொள்ள ஓடி போயிடுறாங்க. ஒன்னும் தெரியல, ஓடி போறதுனால கால வேகமா வச்சிருந்தா உள்ளங்காலுக்கு அந்த சக்தி இருக்கிறது, தாங்கிக் கொள்கிறார்கள். தப்பி தவறி விழுந்தா என்ன அவன் புனிஞ்சு வச்சுக்காத, வெந்து சாம்பலா வேண்டியதான். அப்போ அது ஒரு தேவையற்ற ஒரு விஷ பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கடவுள் விரும்புவாரா? இப்படி நம்ம ஓடுவதனால் கடவுளுக்கு எப்படி அது சந்தோஷம் தரும்? ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை நெருப்புல போய் உளுந்துட்டு வர்றத விரும்பி ஏத்துக்கிறவாளா? ஒரு பையன் சொல்றான், எங்க அம்மாவுக்காக வேண்டி நான் நெருப்புல விழுவ போறேங்கிறான். அந்த அம்மா என்ன செய்யற பாத்துக்கிட்டு நல்லா போய் விழுவ போனேன் அப்படி சொல்லுவாளா? அப்படியே ஏண்டா விழுந்து பதற மாட்டாளா? ஒரு தாயை விட 1000 மடங்கு கருணை உள்ளவனாகத்தான் கடவுள் இருக்கணும். அப்போ ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளை நெருப்புல போய் தாய்க்காக விழ போறேன் என்று சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டாளோ அதை விட ஒத்துக்கொள்ளாதவனாக கடவுள் இருக்கணும் என்று சொல்லி இந்த மாதிரி நம்மை நாமே கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அது தீமிதித்தல் பேர்ல நடந்தாலும் சரி, சாட்டையால் அடித்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, கத்தியால் உடம்பை கிழித்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, உடம்புல ஈட்டிகளை குத்திக் கொள்வதாக இருந்தாலும் சரி, இது மாதிரி செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அதெல்லாம் செய்யக்கூடாது என்கிற ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா நீங்க பாக்குறீங்க, கடவுளுக்காக வேண்டி தேங்காய் எடுத்துட்டு மண்டையில உடைக்கிறான். நான் கேட்கிறேன், தேங்காய் உடைக்க இடம் கிடைக்கலையா? வேற வழியே இல்ல, தேங்காய் மஸ்ட் தேவை, மண்டை தான் உடைக்கிறதுக்கு இருக்குன்னா உடைச்சிட்டு போங்க. அந்த தேங்காயை கொண்டு தரையில உடைக்கலாம் தானே, ஒரு கல்ல உடைக்கலாம் தானே, ஒரு அருவாளை கொண்டு வெட்டி உடைக்கலாம் தானே. அப்ப தேங்காய் உடைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா மண்டை ஒண்ணுதான் வழியா இருக்குன்னு சொன்னா கூட ஓரளவுக்கு காரணம் இருக்குது. நல்லா இருக்கிற மண்டை வச்சு ஒரு தேங்காய் உடைக்க மண்டையெல்லாம் உடைக்கிற, அது மண்டை உடையுமா தேங்காய் உடையுமா? இது ஒரு வழிபாடா? இது கடவுளுக்கு பிடிக்குமா? உன் மண்டையை உடைச்சுக்கிறது கடவுள் சந்தோஷப்படுவாரா? அப்ப தேங்காயை கடவுள் எதுக்கு படைச்சாரோ அந்த தேங்காயை அதுக்கு பயன்படுத்து. அதை எப்படி உடைக்க சொன்னாரோ அப்படி உடைச்சு நீ என்ன செய்ய, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு போ. அதை விட்டுட்டு மண்டையில தேங்காய் உடைக்கிறதுங்கிற என்ன நியாயம்? குழந்தைகளை மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு தூக்குறாங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி மூச்சு பிடிச்சிருச்சுன்னா என்ன ஆகுறது? போன குழந்தை திருப்பி தர முடியுமா? யாராவது பெற்று தர முடியுமா? அது மாதிரிலாம் கஷ்டப்படுத்திக்கிறாங்க. மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஆகா நாங்க கடவுளுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறோம், கடவுளுக்காக வேண்டி எங்களை தியாகம் பண்றோம் அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதை விட கடவுளை தேடி போறோம் என்ற பெயர்ல கட்டுமையான வெயில், கொளுத்துகிற வெயில்ல காலில் செருப்பு போடாம அந்த தார் ரோட்ல நடந்தே போறாங்க. எதுக்காக போறாங்க? அவங்க நல்ல எண்ணத்துல போறாங்க, கடவுளுடைய அன்பை பெறுவதற்கு போறோம். ஆனா கடவுள் இதெல்லாம் விரும்புவாராங்கிற விஷயத்துல தப்பு செஞ்சிடறாங்க. கடவுள் அதெல்லாம் விரும்புவாரா? இப்படி சொல்ல ஒரு கடவுளா இருப்பாரா? நம்மளா தான் தேவையில்லாம இப்படி செஞ்சிட்டு இருக்கிறோமே தவிர கடவுள் எப்படி இதெல்லாம் நம்மளை செய்ய சொல்லுவாரு? வேற கடவுள்கிட்ட வேண்ட வேண்டியது மனசால வேண்ட வேண்டியதானே. தான தர்மங்களை செஞ்சு கடவுள்கிட்ட வேண்டுங்க, நல்ல காரியங்களை செஞ்சுட்டு கடவுள்கிட்ட வேண்டுங்க. அதை செய்த விட்டுவிட்டு நான் என்னை வேதனைப்படுத்திக்கிற போறேன்னு சொல்லி வெயில்ல நடக்கிறது என்ன? இது ஒரு வணக்கமா? இது கடவுளுக்கு பிடிச்சா அது அவர் கடவுளா? அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்களை இஸ்லாம் ஒழிச்சு கட்டுது. அப்படி முஸ்லீம் செய்யக்கூடாது. இந்த மாதிரியான காரியங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது என்று அதை சொல்கிறது. அதே மாதிரி குளிர் நேரம், மார்கழி குளிர் தாங்க முடியாது. அந்த குளிர் நாள்ல பனி கொட்டுன்னு கொட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், அது 4 மணிக்கு அதிகமான பனி கொட்டுற அந்த நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு ஈரத்துணியை சுத்திக்கிட்டு அந்த ஈரத்துணியோடவே நடக்கிறது போறது, அந்த மாதிரியான இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஜன்னி வந்தா என்ன பண்றது? நமக்கு சாதாரணமா குளிர் வந்தா வீட்டுக்குள்ள குளிக்காம இருந்தா கூட போத்திக்கிட்டு படுக்கிறோம், காலில் சாக்ஸ் மாட்டிக்கிறோம், தலையில் மஃப்ளர் கட்டிக்கிறோம். அது மாதிரி குளிருக்கு ஏற்றவாறு இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதன், இதான் இயற்கை, அப்படித்தான் நீ இருக்கணும். நீனா வலிய போய்கிட்டு இது ஒரு வணக்கம்னு சொல்வதற்கு என்னப்பா நியாயம்? உனக்கு குளிர் வந்துச்சுன்னா தாங்கிக்க,
உனக்கு வீடு வாசல் இல்லாம தெருவுல நடக்கிற பனி கொட்டுதுன்னா அது உனக்கு சுமத்தப்பட்ட ஒரு விஷயம், நீ தாங்கிக் கொள்ளலாம். நீ வலிய போய் எப்படி செய்யற? வலிய போய்கிட்டு நல்லா இருக்கிற இடத்த விட்டு நீ இது போற. இந்த மாதிரி எல்லாம் இறைவனுக்காக வேண்டி செய்யறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி கையில தீச்சட்டி ஏத்திட்டு போறது, தீச்சட்டிலாம் உள்ள மண்ணுகள்லாம் போட்டு சுடாது, அது ஒரு விஷயம். உருளை சுட்டுவிட்டா என்ன செய்யறது? இதெல்லாம் ஒரு கடவுள் விரும்புவாரா? நம்மள தீச்சட்டி என்ன சொல்லுவாரா? தீய கையில பிடிக்க சொல்லுவாரா? தீயில் நடந்து சொல்லுவாரா? சில பேருங்க கடவுளுடைய அன்பை பெறுவதற்காக கனவுல வந்தாரு, அருள்வாக்கு சொன்னார்னு சொல்லி பெத்த பிள்ளைய நரபலி கொடுக்குறான். பெத்த பிள்ளைய அறுக்கிறான் கடவுளுக்காக வேண்டி. என்ன கடவுள் தான் கொடுக்க சொன்னுச்சு, பலி கொடுக்க சொன்னுச்சு. அப்ப கடவுள் பலி கொடுக்க சொன்னார் என்பதற்காக வேண்டி நரபலி கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி தரையில உருண்டு கொண்டே போவது நடக்கிறதுக்கு இறைவன் காலம் தந்திருக்கிறான். உருண்டுகிட்டு போகக்கூடியவனாக மனுஷனை படைச்சிருக்கிறான். நம்ம பாம்பா பள்ளியா ஊர்ந்துகிட்டு போறதுக்கு மனுஷன் 2 காலில் செங்குத்தாக நடக்கணும். அப்ப அந்த மாதிரி இறைவன் நம்மளை படைச்சிருக்கும் பொழுது, அந்த கைகால் ஒழுங்கா இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? உடம்ப கொண்டு உருண்டு கொண்டே போவதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்கும் என்கிற மாதிரி நினைக்கிறோம். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா சோத்தாக்கி, நல்ல சோறு தானே வீட்டுல சோறாக்கும் போது பொண்டாட்டி ஒரு கல்லு எடுக்காம விட்டு பல்ல கடிச்சிட்டு வந்தீங்க, பயங்கரமான சண்டை பிடிக்கிறான் ஒரு ஆம்பளை. வீட்டுல சோறு வைக்கும் போது சோத்துல ஒரு கல்லு கிடந்தா கோவம் வருதா இல்லையா? ஒரு மண்ணு கிடந்தா கோவம் வருதா இல்லையா? சோத்து ஆக்கி விட்டு மண்ணை கொஞ்சம் போட்டு பிரட்டி மஞ்சு ஒரு சொல்லி இது கடவுளுக்கு பிடிக்கும்னா இது கடவுளுக்கு பிடிக்கும்? கடவுளுக்கு இது எப்படி பிடிக்கும்? நீ சோறை திங்க தான் கடவுள் உன்னை படைச்சிருக்காரு, மண்ணை திங்கவா படைச்சிருக்காரு. அப்ப கடவுள் சோத்தையும் மண்ணையும் பிரட்டிக்கிட்டு திங்கும் போது கடவுளுக்கு பிடிக்குமா? அவர் மௌன விரதம் இருக்கிறாரு, என்னப்பா பேச மாட்டாரு, எழுதித்தான் காட்டுவாரு. எழுதுனான்னு பேசினா அப்புறம் நீ எழுதுனா, நான் சொல்ல எழுதுனா என்ன மெசேஜ் தானே முக்கியம். பேசினாலும் மெசேஜ் தான் வழங்க போகுது, எழுதினாலும் மெசேஜ் தான். வாயை தொடர்றதுல என்ன மேட்டர் இருக்குது? கடவுளுக்காக மௌன விரதம் இருக்குது, பிரியாணி வேணும் எழுதி பேப்பர்ல கொடுக்குறாங்களாம். அட பேப்பர்ல கொடுத்தா என்ன ரிசல்ட்? அதான் வாயினால சொன்னாலும் மேட்டர் தானே. மௌன விரதம் இருக்கிறாரு. சைகையிலும் அந்த கருத்தை நீ சொல்ற. தண்ணி எடுத்துட்டான்னு இப்படிதான் என்ன தண்ணி தான் கேட்டா என்ன? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? தண்ணி வேணும் அவருக்கு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா, அதுக்கு அதே தண்ணி தான் வரப்போகுது, இப்படிதான் வரப்போகுது. இப்ப என்ன நீங்க கடவுளுக்கு என்ன பண்றீங்க இப்ப? அப்ப இந்த பேச்சுங்கிறது வேற யாருக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியம் மனுஷனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான். நம்மளோட பெரிய நாக்கு இருந்து எரும மாடலாம் பேசுமா? எந்த ஜீவன் பேசாது. நம்ம மட்டும்தான், மனிதன் மாத்திரம்தான் இந்த பேசக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப இது பெரிய கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட். என்ன செய்யறான்? பேச்சினாலதான் எல்லா முசீபத்தும் வருது, பேச்சினாலதான் சண்டை செஞ்சுட்டு வருது, பேச்சினாலதான் புறம் பேசுறோம், கோல் சொல்றோம், இப்படி எல்லாம் நினைத்துக் கொண்டு அந்த பேச்சை பேசவே கூடாது, வாயை கட்டுப்படுத்தி வாயை மூடு அப்படிங்கிறாங்க. என் பேச்சினால இது மட்டும் தான் செய்யறோமா? பேச்சினால நன்மை ஏவ முடியாதா? தீமையை தடுக்க முடியாதா? மக்களுடைய தப்புகள் எவ்வளவு அநியாயம் உலகத்தில் நடக்குது, அதை எதிர்த்து பிரச்சாரம் பண்ண முடியாதா? 4 பேர் திருத்த முடியாதா? நீ கெட்டதுக்கு முன்னாடி நல்லது பயன்படுத்திட்டு போ. உனக்கு அப்படி ஆசை இருந்தா பேச்சு கோல் சொல்லக்கூடாதா? கோல் சொல்லாம கோல் சொல்ல வேண்டி இருக்குனால எதையும் சொல்ல மாட்டேன்னு இது என்ன அர்த்தம்? புறம் பேச வேண்டி வர்றதுனால வாயவை திறக்க மாட்டேன்னு இது என்ன அர்த்தம்? அப்ப நல்லது கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை நீ கெட்டதை விட்டு நல்லதுக்கு பயன்படுத்தணுமே தவிர, நான் கெட்டதுக்கு 4 கெட்டது இருக்குனால 1000 நல்லதும் செய்ய மாட்டேன்னா இது என்ன? இதெல்லாம் இறைவனுக்காக வேண்டி செய்யறாங்க பாருங்க. இதெல்லாம் உலகம் பூரா நீங்க பாக்குறீங்க. இப்படித்தான் கடவுளுக்காக எல்லாரும் செய்யற காட்சியை பாக்குறீங்க. அது மாதிரி கடவுளுக்கான பணங்களை விரயம் செய்யக்கூடிய காட்சியை பாக்குறீங்க. ரொம்ப ஆடம்பரமா பண்றது, அது பண்றது, ஜோடனை பண்றது. இந்த காசு இத்தனை ஏழைகளுக்கு உதவும். ஏழைகளுக்கு உதவக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் என்ன செய்யறாங்க? ஏழைக்கு கொடுத்துடணும். ஏழைக்கு உதவுற பணத்தை ஏழை கொடுத்துடணும். அப்ப கடவுள் பேரை பயன்படுத்தி கொண்டு ஆத்துல கொண்டே பாலை கொண்டே கொட்டுறது, உணவுப் பொருள்களை கொண்டே நாசம் வெயில கொண்டே கொட்டுறது, இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்குமா? தோரணங்கள் கட்டுவது, பட்டாசுகளை கொளுத்துவது, இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்குமா? இந்த காசு நல்லதுக்கு பயன்படுத்த முடியாதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். அப்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை நல்ல விஷயத்தை பயன்படுத்தணும். அப்ப நல்ல விஷயத்தை பயன்படுத்த வேண்டிய பொருளாதாரங்களை எல்லாம் தீமையான பயனற்ற காரியங்களை செலவழிச்சு விட்டு இதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்கும். எப்படி கடவுளுக்கு பிடிக்கும்? நம்ம பெத்த பிள்ளையே உதாரணமா பீடி குடிச்சாண்டா ஏன்டா உதாரணமா போராட்டு கேட்கிறோம். அப்ப கடவுள் அதுக்கு மேல மாட்டோமா? அப்ப நம்மளே என்ன பாக்குறோம்? நல்ல நல்ல வீணான காரியத்தை செலவு பண்ணா ஏன்டா இந்த மாதிரி ஊதாரியா இருக்கிற? சோறாக்கும் போது வீட்டுல பழைய சோறு மிஞ்சி போச்சுன்னு சொன்னா மாமியாக்கறி மருமகளை திட்டுறா, ஏன் முட்டை அரிசி இப்படி வீணாக்கி வைக்கிறேன். அப்ப அப்படி எல்லாம் வீணாக்க கூடாதுன்னு விளங்கி வச்சிருக்கிற நமக்கு இந்த அறிவு கடவுளுக்கு இருக்காது. அப்ப நம்ம காசு விரையும் பண்ணலாமா கடவுளுக்காக வேண்டி? கடவுளுக்குன்னு சொல்லி ஏழை மக்களுக்கு கூட ஏன் வீணாக்குறீங்க?
உணவுகளை வீணாக்குறாங்க. கடவுள் பெயரால எண்ணெய, பாலை, இன்னும் எத்தனையோ உணவு பதார்த்தங்களை எல்லாம் கடவுளை சொல்லி தூக்கி வீணாக என்ன செய்யறாங்க, குற்றாங்க. இது எத்தனை ஏழைகளுடைய வயிற்றை வந்து நெருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி எல்லாம் உலகம் முழுவதும் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? இப்படிப்பட்ட காலத்துல இஸ்லாம் இது சம்பந்தமாக உங்களுக்கு வைக்கிற மெசேஜ் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல உள்ள செய்திகள்லாம் அள்ளி பார்த்தோம்னு சொன்னா அப்படி வியப்புக்கு போயிடும். எவ்வளவு அழகான மார்க்கத்தை, எவ்வளவு பெரிய நன்மை, இதெல்லாம் செய்யாம நம்மளை காப்பாத்துறானே. இதெல்லாம் நம்ம பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு வந்தோம். முஸ்லிமா இருக்கக்கூடிய நாம் வந்து இதெல்லாம் எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலையும் படிக்கல. முஸ்லிமா இருக்கிறோம், அவ்வளவுதான். முஸ்லிமா இருந்தாலும் இறைவன் என்னதை விரும்புவான்னு உடனே விளங்கிக் கொள்கிறோம். இந்த மாதிரி விஷயத்தை இறைவன் விரும்புவான், இந்த மாதிரி விரும்ப மாட்டான்னு சொல்லி இயல்பாகவே நமக்கு அந்த நாலேஜ் கிடைத்து விடுகிறது. இந்த மாதிரி வேலைகளை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். சில பேர் இஸ்லாத்தை அறிந்து கொள்ளாத சில பேர் செஞ்சால் செய்வானே தவிர இதை நம்புற யாரும் செய்ய மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க பள்ளி வாசல்ல உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வந்து வெளியே வெயில்ல நின்று கொண்டிருக்கிறார். அப்ப ஏன் இவர் நிற்கிறார் என்று கேட்கிறார்கள். இருக்கிற மக்கள்லாம் சொல்றாங்க, அவர் பேர் அபு இஸ்ராயில், அவர் பேரு. அவர் ஒரு நேர்ச்சை பண்ணிட்டார், வேண்டுதல் பண்ணிட்டாரு. என்ன வேண்டுதல்? நான் வந்து இன்று முழுவதும் நிழலுக்கு வரமாட்டேன், வெயில் தான். இன்று முழுவதும் உட்கார மாட்டேன், ஒரே நிலதான். இன்று முழுவதும் பேச மாட்டேன், ஒரே 3 விரதம் தான். பிளஸ் நோன்பு வைப்பேன் அப்படின்னு 4 விஷயத்தை நேர்ச்சை பண்ணிட்டாராம். இத சொல்றாங்க நபிகள் நாயகத்துல சொல்றாங்க, இந்த ஆள் இந்த மாதிரி ஒரு முடிவு வேண்டுதல் பண்ணிட்டாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, முதல்ல அந்த ஆளை பேச சொல்லு, நிழலுக்கு வர சொல்லு, உட்கார சொல்லு, நோம்பு வச்சுக்கிற சொல்லு. நோம்பு பெருசா பாதிக்காது. ஏன்? பகல்ல சாப்பிட்டு ராத்திரி சேர்த்து சாப்பிட போறோம், டைம் மாத்திக்கிறமே தவிர அதனால பாரதூரமான விளைவுலாம் ஏற்பட்டுறாது. அப்ப நோம்பு மட்டும் வச்சுக்க. ஆனால் என்ன செய்யக்கூடாது? பேசாம இருக்கிறேன் என்பது அது ஒரு வணக்கம் கிடையாது. பேசணும். ஒரு முஸ்லீம் வந்து பேசணும், கெட்டதான் பேசக்கூடாது தவிர பேசவே கூடாது என்பது வணக்கம் கிடையாது. அது மாதிரி வெயில்ல போய் நிக்க கூடாது. வெயில் தேவைக்கு வெயில்ல நிக்கலாம். வெயில்ல தான் வேலையா, நின்றுட்டு போ. அல்லது உனக்கு சில என்சைம்கள், சில சக்திகள் உனக்கு கிடைக்கல, சூரிய வெளிச்சத்துல கிடைக்கும் டாக்டர் சொன்னார்னா அரை மணி நேரம் போய் நில்லு. அது வணக்கம் இல்ல. உன்னுடைய உடலுக்கு அந்த சூரியன்ல இருந்து சில சக்திகள் தேவைப்பட்டால் அப்ப வெயில்ல போய் நிக்கலாம். அல்லது உட்காரக்கூடாது, நின்றா தான் உனக்கு நல்லது, அதிகமா உட்காராதுன்னு ஒரு டாக்டர் சொன்னாரா, நன்மை இருக்குன்னு நினைக்கிறியா, அது செய்யலாம். ஓகே. இது கடவுளுக்கு பிடிக்கும் செய்யறீங்க. நான் கடவுளுக்காக வேண்டி பேச மாட்டேன்னா பேசத்தானே சொல்றாரு கடவுள். கடவுள் நம்மளை பேச சொல்றாரு, கடவுளுக்காக பேச மாட்டேன். கடவுள் நல்லா இந்த உலகத்தை அனுபவிப்பாங்கன்னு சொல்றாரு, அதெல்லாம் அனுபவிக்க முடியாது. கடவுள் உன் காலை கொண்டு நல்லா சுகமா இருப்பான்னு சொல்றாரு, அதெல்லாம் முடியாது. இது என்ன முறை? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிற காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு வயசான ஒரு ஆளு தன்னுடைய 2 புதல்வர்களுடைய தோள்கள்ல கையை போட்டுக்கொண்டு நடக்க முடியாம கால்கள்லாம் தரையில இழுபடுகிற விதமாக அவர் வந்து கொண்டிருக்கிறார். 2 மகன்களும் அவரை இழுத்துட்டு வர்றாங்க. என்னன்னு கேட்டா அவர் வந்து நேர்ச்சி பண்ணிட்டாராம். என்ன நேர்ச்சை? நடந்தேதான் நான் போவேன் அப்படின்னு ஏதோ ஒரு நேர்ச்சி பண்ணிட்டார் போல இருக்கு. உடனே நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? இந்த கிழவன், இந்த முதியவர் இந்த மாதிரி தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்வது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இன்னல்லாஹ லகனியுன் அன் தாதிபி ஹாதா நஃப்ஸஹு. இந்த மனிதர் தன்னைத்தானே வேதனைப்படுத்திக் கொள்கிறாரே, இது அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இவர் வேதனைப்படுற அல்லாஹ்வுக்கு தேவையா என்று சொல்லி அதை தடுத்து ஏறி வாகனத்தில் ஏறி போச்சு. முதல்ல ஏற்றி ஓட்டுறதுல உட்கார வை, என்ன நேர்ச்சை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறாங்களே, இது நல்லதா? அல்லது இந்த கிழவனாரு வந்து தரையில ஈடுபட கஷ்டப்பட்டு போனார, இப்படி போனால மண்டையை போட்டுருவார, அந்த மாதிரியான ஒரு பிரயாணம் மேற்கொள்வது மனிதனுக்கு நல்லதா? இந்த ஆன்மீகம் நல்லது தானே. அந்த முதியவர் எந்த ஆன்மீகத்தை நம்பி இருந்தாரோ அந்த ஆன்மீகத்தை, அறியாமை கால மக்களிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த ஆன்மீகத்தை விட இஸ்லாம் அவருக்கு சொல்லித்தந்த ஆன்மீகம் அதிக நன்மை தருமா தராதா? கடவுளுக்குன்னு சொன்னா கூட நீ செய்ய தேவையில்லைப்பா, நீ கிறுக்குத்தனமா எனக்கு சொல்லிவிட செய்யணுமா? அத நல்லதை செய்ய, கெட்டதை செய்யாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வந்து கண்டிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு அம்மா, என்னுடைய தாயார் வந்து நடந்தே நேர்ச்சி செய்வதாக, நடந்தே ஹஜ் செய்வதாக நேர்ச்சி செய்து விட்டார்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் நடந்துட்டு அப்புறம் ஏறிக்க சொல்லு வாகனத்துல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இடுற காட்சியை பார்க்கிறோம். அப்ப நமக்கு என்ன விளங்குது? இந்த நடக்குதல் என்பது நடக்கலாம். ஒரு லாங் பெரிய தூரத்துக்கு நடக்கிறது, கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைச்சுட்டு நடந்துகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் இறைவனுக்கு பிடிக்காது. ஒரு தேவைக்கு நடந்துட்டு போ. உனக்கு நடக்கிறதா உனக்கு தேவையா? கொழுப்பு ஏறி போச்சா, திண்ட சோறு செமிக்க மாட்டேங்குதா, கொலஸ்ட்ரால் ஆகி போச்சா, அப்ப நடந்து அவன் டாக்டர் அதுக்கு நட.
வணக்கம்னு சொல்லி நடக்காத, கடவுளுக்கு பிடிக்கும் நடக்காத, உனக்கு நன்மை தரும் என்ற ஒரு நிலை சிலருக்கு ஏற்படுமே, ஆனால் அப்ப அப்ப இந்த நடக்கிறதை ஒரு வணக்கமாக ஆக்குவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவ்வளவு வேண்டியது இல்லைங்க. தொழுகை இஸ்லாத்தில் இருக்குது. இந்த தொழுகைங்கிறது என்ன? கொஞ்ச நேரம் நிற்போம், கொஞ்ச நேரம் குனிவோம், கொஞ்ச நேரம் நெத்தியை கொண்டு நிலத்தில் வைக்குவோம், கொஞ்ச நேரம் அமர்வோம், அதுல ஓத வேண்டிய சில விஷயங்களை எல்லாம் ஓதுவோம். இதுதான் தொழுகை என்பது. இந்த தொழுகைங்கிற இந்த வணக்கத்தை, கடமையான இந்த வணக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்க்கறாங்க தெரியுமா? இதுவே ரொம்ப லேசு. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய இந்த தொழுகை இருக்குத, உலகத்தில் இருக்கிற எந்த வணக்கத்தை போலவும் இதுல எந்த கஷ்டமும் கிடையாது. என்ன சொல்ல போனா, நீத்த கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு சுத்தமான முறையில நீத்த பல பள்ளிவாசல் ஏசி போட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரியா போய் இருந்துட்டு தொழுது வரக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்குது. இப்ப தொழுகைங்கிறது இயற்கையாக இயல்பாக எந்த விதமான சிரமமும் தரக்கூடியது இல்லை. ஆனால் அதுல கூட ஒரு சின்ன சிரமம் வருவதை காணும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையில் கண்டிக்கிறார்கள். ஒருத்தர் இன்னொரு பள்ளிவாசல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அருகில் இருந்த இன்னொரு பள்ளிவாசல்ல தொழுகையில போய் கலந்து கொள்றாரு. அங்க உள்ள இமாம் என்ன பண்றாருன்னு கேட்டா, தொழுகை நடத்தக்கூடியவர் என்ன பண்றாரு? பெருசா தொழுவிக்கிறார், நீண்ட நேரம் தொழுவிக்கிறார். இவருக்கு நிக்க முடியல. இவர் ராத்திரி பூரா விவசாயத்துல தண்ணி இறைச்சிட்டு வேலை பார்த்துட்டு பகல சுபு தொழுதுட்டு போய் தூங்கணும்னு வந்தவர். போனாதான் தூங்க முடியும், சீக்கிரம் தொழுதுட்டு போய் தூங்கலான்னு வர்றாரு. நைட் டியூட்டி பாக்குற மாதிரி ஆளு. அப்ப அவர் நின்று பாக்குறாரு. இவர் பாட்டுக்கு பெரிய அத்தியாயங்களை ஓதுறாரா, இவரால் நிக்க முடியல. பாதியில தொழுகை கட் பண்ணிட்டு அவர் பாட்டு தனியா தொழுது போயிட்டாரு. உடனே இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட புகாரா வருது. இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்தாரு, தொழுகையில சேர்ந்தாரு, கட் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப நபிகள் நாயகம் எதுக்காக இந்த புகார் வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை முறிச்சிட்டு போனார, அவரை கண்டிப்பாங்க என்கிற அடிப்படையில் இந்த புகார் வருகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த தொழுவிச்சு அவரை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க குழப்பம் பண்றியா, மக்களுக்கு வெறுப்பு உண்டாக்குறியா? யார சொல்றாங்க? யாரு ரொம்ப நேரம் பெரிய தொழுதாரோ அவரை கண்டிச்சாங்களே தவிர, யாரு முடியலன்னு கட் பண்ணிட்டு போனாலும் அவரை கண்டிக்கல. அஃபத்தாமுன் அன்த யா முஆத், நீ என்ன குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறியா? உங்கள யாராவது தனியா உனக்கு தொழுது கொண்டால் உன்னால் இயன்ற அளவுக்கு தொழுதுக்க. 4 பேருக்கு தொழுகை நடத்துறேன்னு சொன்னா நீ எதை கவனிக்கணும்? நமக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய மக்கள்ல ஒரு நோயாளிகள் இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள், பலவீனர்கள் இருப்பார்கள், ஒரு வேலை வெட்டிக்கு போகக்கூடியவர்கள் இருப்பார்கள். நம்ம வாட்டுக்கு இருந்து தொழுகை இழுத்தோம்னு சொன்னா அவங்களுக்கு சிரமமா போயிடும். இறைவனை வணங்குறதுக்கு பதிலா வணக்கத்தில் வெறுப்பு ஏற்பட்டு போயிடும். அதனால கட் பண்ணிட்டு போனார் அவரு. அப்ப நீங்க இந்த மாதிரி செய்யாதீங்க, நீங்க மட்டும் தொழுதா என்னமோ செஞ்சுட்டு போங்க, அது கிலோமீட்டர் இருக்கிறது. ஆனால் நீங்க மக்களுக்கு தொழுகை நடத்துனீங்கன்னு சொன்னா என்ன பண்ணணும் எல்லாம் கவனிக்க. அப்ப ஒரு மனிதன் தொழுகையில் ஈடுபடும் போது கூட இதுல நான் கேட்கிற இந்த தொழுகையில அப்படி என்ன கஷ்டம் இருக்குது? தீ மிதிக்கிற மாதிரி கஷ்டம் ஏதாவது இருக்குதா? தொழுகையில் நின்றா நெஞ்சில கத்தியால குத்திக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா? 2 நிமிஷம் நிக்கிறது போல 3 நிமிஷம் நிக்க போறாரு, இவ்வளவுதான். நிக்கிறது கொஞ்சம் அதிகப்படுத்துறாரு. இதை செய்யாதுங்கிறாங்க. அவருக்கு முடியலன்னா அதை செய்யக்கூடாது. பின்னாடி உள்ளவர்கள் பலவீனமாக இருந்தால் கொஞ்ச நேரம் கூடுதலா தான் நிக்கிறோம். குனிகிறது கெட்டதா? நல்லதுதான். அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அவருக்கு முடியலங்கிறார்ல. அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, பயங்கரமான தலை போற விஷயத்தை ஒண்ணும் இல்லை. தொழுகைங்கிறது 1 மணி நேரம் தொழுதா கூட பெரிய வேதனை எல்லாம் ஒண்ணு வந்துடாது. இருந்தாலும் வேலை வெட்டிக்கு போறவங்களை அது பாதிக்கும். சாதாரண மனுஷனுக்கு அது பாதிக்காட்டாலும் ஒரு நோயாளிக்கு பாதிக்கும். அப்ப நோயாளியை கவனித்து நோயாளியாக இல்லாதவர்களுக்கும் அப்படி தொழுகை நடத்திட்டு போ. எவ்வளவு எளிமையான வழி. இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் இருந்தால் நமக்கு எவ்வளவு நன்மை. இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை கடைபிடிச்சோம்னு சொன்னா மற்றவங்க கடவுள் பெயரால எவ்வளவு தங்களுக்கு தாங்களே சிரமங்களை சுமந்து கொள்கிறார்கள். அதுல இருந்தெல்லாம் நம்ம காப்பாற்றப்படுறோமா இல்லையா? இவ்வளவு அழகான ஒரு மார்க்கமாவில் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் தொழுகைக்கு வருவேன், கொஞ்சம் நீளமா தொழுவலான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு வருவேன். வந்தா குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்கும். ஏன் அழுகை சத்தம் கேட்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்களும் பள்ளி வாசலுக்கு வந்தார்கள், தொழுகைக்கு வருவார்கள். வருவதை தடுக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருந்தார்கள். வரக்கூடிய பெண்கள் கை குழந்தை வைத்திருக்கிற பெண்களும் கூட வருவார்கள். அவங்க தொழுகை ஆரம்பிக்கும் போது கை குழந்தை ஒரு ஓரமா போட்டுவிட்டு அவங்க தொழுகையில் ஈடுபடுவார்கள். அப்ப இந்த குழந்தை அழும். குழந்தை அழுச்சுன்னு சொன்னா தாயாருடைய மனசு பாதிக்குமா இல்லையா? கொஞ்ச நேரம்னா சமாளிச்சு அம்மா நின்றுவாங்க.
ஒரு நிமிஷமா 2 நிமிஷம்னா ஒரு மாதிரியா நின்றுவாங்க. தொழுகை முடிஞ்சு வேகமா போய் அந்த அழுகை அமர்த்திடலாம் நினைப்பாங்க. சவு மாதிரி இழுத்து நீண்டிட்டு இருந்தா அவங்க அந்த அம்மா சொல்ல முடியுமா? என்ன பாடுபடும், புள்ள துடிக்குதே, புள்ள அழுவுதே, சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க அப்படி நினைச்சே தொழுகை ஆகுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நீளமா தொழுலாம் நினைச்சிட்டு தான் நிற்பேன். ஆனால் ஒரு குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்கும் பொழுது அந்த அழுகை சத்தம் அவருடைய தாயாரை பாதிக்கும் என்ற காரணத்திற்காக நான் அத்தஜவ்வஸு பிஸ்ஸலாத்தி தொழுகையை சுருக்கமா முடிச்சிடுறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு எளிமையான ஒரு மார்க்கம், இவ்வளவு கஷ்டம். இதுவே இல்லைன்னா மத்தெல்லாம் செய்யலாமா? இது மாதிரியே நம்ம செஞ்சுக்கிற கூடாதுன்னு சொன்னா நமக்கு நம்மளே கஷ்டப்படுறது, வேலை குத்திக்கிறது, நம்மளை வேதனைப்படுத்திக்கிறது, பிளேட் நாள் அறுத்துக்கிறது எல்லாம் கூடுமா? இந்த தொழுகையில கொஞ்சம் கூட அதே கூடாது. நம்ம போற பிரயாணத்துல போறோம், பிரயாணங்கிற பயங்கரமான கஷ்டமா? ஊர்ல இருக்கும்போது சரி அம்புட்டு காரியத்தையும் பிரயாணத்துல செய்யத்தான் செய்யறோம். ஊர்ல இருக்கும்போது சாப்பிடுறோம், பிரயாணத்திலும் சாப்பிடுறோம். ஊர்ல இருக்கும்போது அது வெரைட்டி கம்மியா சாப்பிடுவோம். பிரயாணத்துல போனா பல வெரைட்டிகளை பார்த்து பார்த்து வாங்கி வாங்கி சாப்பிடுவோமா இல்லையா? என்ன பிரயாணங்கிற பெரிய விஷயம் இருந்தாலும் வீட்டுல இல்லைங்கிற ஒரு பாதிப்பு மனசுக்கு இருக்கும். அதுக்காக இஸ்லாம் என்ன பண்ணுகிறது, நீ பிரயாணத்துல இருக்கிறியா, தயாரா இருப்பியா, 4 ரக்காத்து தொழுகை 2 குறைச்சிக்க. இவ்வளவு கூட கஷ்டப்படக்கூடாது. 4 ரக்காத்து தொழுகை பிரயாணத்துல தொழுதா பெரிய தலைவன்னு போயிடாது, கொஞ்சம் கூடுதல் கஷ்டமா இருக்கும். ஊர்ல தொழுவதை விட வெளியூர்ல தொழுவது கொஞ்சம் கூடுதல் கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு டயத்துல 5 நேரம் தொழுவது என்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால 2 தொழுகை சேர்த்து தொழுதுக. பிரயாணத்துல இருந்தா லுஹர் அஸ்ர சேர்த்து ஒரே நேரத்தில் தொழுதுக, மக்ரிப் இஷாவை சேர்த்து ஒரு நேரத்தில் தொழுதுக என்று மார்க்கம் சலுகை கொடுக்கிறது. இது என்ன பெரிய சலுகை? இது தேவையா? 5 வேளையும் தொழுதா முடியாதா? முடியும். ஒரு சின்ன கஷ்டம் கூட வேணாம். இஸ்லாம் என்ன பாக்குது? அதெல்லாம் வேணாம். பிரயாணிந்தா அவனுக்கு ஒரு இதா இருக்கும், வெளியூருக்கு வந்துட்டான், ஏதோ சேர்த்து தொழுது கொஞ்சம் படுக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படிலாம் நினைக்குவான். அதனால ஒரு பயனீண்டு வந்துடும் பொழுது, வெளியூருக்கு வந்துடும் பொழுது உள்ளூர்ல இருந்த மாதிரி அவனுக்கு சுமத்த வேணாம். அவனே மனைவி மக்கள் இல்லாம பிள்ளை எல்லாம் விட்டு பிரிஞ்சு ஒரு மன ரீதியாகவும் சரியில்லாம இருக்கிறான், உடல் ரீதியாகவும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அதெல்லாம் கருத்துல கொண்டு தொழுகையுடைய அளவை குறைக்குது. 2 தொழுகை சேர்த்து தொழுதுக்க. அப்படின்னா இஸ்லாம் எப்படி பாக்குறது கேட்டா கடமையாவும் ஆக்கிவிட்டு அந்த கடமையில கூட என்ன பண்ணுது, அடே கஷ்டம் இல்லாம பாத்துக்கடா, சிரமம் இல்லாம பாத்துக்கடா என்று சொல்ற காட்சியை பாக்குறோம். இப்ப நிக்கிறோம், நின்று தொழுக முடியாத எத்தனை பேர் இருக்கிறாங்க. அல்ல நிக்க தொழுகை தக்பீர் கட்டின பிறகு காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆஹா நின்றுட்டோம், வலிச்சாலும் நம்ம நிக்கத்தான் வேணும், துடிச்சாலும் வலிக்கத்தான் வேணும், நரம்பு பிடிச்சி இழுத்தாலும் நிக்கத்தான் வேணும். அதெல்லாம் கிடையாது. நிக்கிறோமா, கால் வலிக்க நிக்க முடியலையா, பொசுக்குன்னு உட்கார்ந்துக்கிற வேண்டியதுதான், அப்படி கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். உட்கார்ந்து தொழுவலாம். நிக்க முடியவில்லை என்று சொன்னால் உட்கார்ந்து தொழுவு. உட்கார முடியல, இடுப்பு சரியில்லையா, படுத்துக்கிட்டு தொழுவு. அப்ப உட்கார முடியவில்லை என்று சொன்னால் படுத்துக்கொண்டே ஆமா என்னென்ன நிக்கும் போது ஓதுவோமோ அதை படுத்துக்கிட்டே ஓது. குனியிறோம்னு நினைச்சுக்க, குனியும் போது ஓத வேண்டியதை ஓது, சஜிதா செய்யறோம் நினைச்சுக்க, ஓத வேண்டியதை ஓது. அப்ப நம்முடைய எந்த அளவுக்கு எளிமையாக்குது பாத்தீங்களா? ஆன்மீகம்ங்கிற பெயர்ல நாம் கடவுள் மார்க்கம் அழகா தெரியும். என்ன தெரியுது? ஏன்னா நம்மளுடைய பலவீனத்தை நம்மளை விட கடவுளுக்கு தான் தெரியும். நமக்கு இளமையில நம்முடைய பலவீனம் தெரியாது. கடவுளுக்கு தான் இளமையும் தெரியும், முதுமையும் தெரியும், சின்ன பிள்ளை நிலைமை தெரியும். எல்லாத்தையும் கவனிச்சு சட்டம் கேட்டு யாருக்கு முடியும்? கடவுளுக்கு தான் முடியும். மனுஷன் அவன் நிலையில மட்டும் தான் பார்ப்பான், அடுத்தவன் நிலையில் பார்க்க மாட்டான். ரப்பு இறைவன் தான் அனைவருடைய நிலையும் பார்ப்பான். அந்த மாதிரி எல்லாம் சட்டம் வகுத்து தரக்கூடிய காட்சி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே மாதிரி நோன்பு வைக்க சொல்லுகிறது. பிரயாணத்தில் இருந்தா இன்னொரு நாளைக்கு வச்சுக்கப்பா அப்படி மார்க்க சொல்லுகிறது. நோயாளியா இருக்கு, அதெல்லாம் நோயாளியா இருந்தா நோன்பு வை அப்படின்னு இஸ்லாம் சொல்லல. நோயாளியா இருக்கா இன்னொரு நாளைக்கு வச்சுட்டு போ. அப்ப நோயாளிகள் வேற நாள்ல வைக்கலாம், பயணிகள் வேற நாள்ல நோன்பு நோக்கலாம் சொன்னா அது என்ன அர்த்தம்? கஷ்டம் கொடுக்கல. யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசைத்தான் நாடுகிறான். ஒலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, உங்களுக்கு சிரமத்தை இறைவன் நாடவில்லை, உங்களுக்கு லேசுபடுத்தத்தான் இறைவன் விரும்புகிறான் என்று அல்லாஹ்வே தெள்ள தெளிவாக திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சில சஹாபாக்கள் நபித்தோழர்கள் ராத்திரி பூரா நின்று வணங்குவாங்க. இது நபிகள் நாயகத்துக்கு புகாரா வருது. ராத்திரி பூரா வணங்கினா என்ன ஆகும்? மனைவியோட சந்தோஷமா இருப்பது கிடையாது, அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது கிடையாது, தூங்குறது ஒரு மனுஷனுக்கு அவசியம், அறவே தூங்குறது கிடையாது. ராத்திரியில தூங்காட்டி பகல்லே தூங்கணுமா இல்லையா? பகல்லையும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ராத்திரிக்கும் முடிச்சுக்கிட்டே இருக்கிறது. இப்படியான ஒரு சில ஆட்கள் ஆன்மீகத்தின் பெயரால ரொம்ப கூடுதலாக எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டு இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்துக்கு வருது. சல்மான் ஃபாரிசி, அப்துல்லா இப்னு அம்ர் போன்ற பல சஹாபாக்கள் இப்படி எல்லாம் கூடுதலாக இறைவனுக்காக வேண்டி வணக்கம்ங்கிற பேர்ல அதிகமாக செஞ்சாங்க. உடனே நபிகள் நாயகம், ஆஹா நம்ம மார்க்கத்துல எவ்வளவு பிடிப்பு பாத்தீங்களா,
நம்ம ஒண்ணு சொன்னா 10 செய்யறாங்களா பாத்தீங்களா அப்படின்னு சந்தோஷப்படல. என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்? இன்னலி ஐனிக்கு அலைக்க ஹக்கா, இந்தாப்பா உன் கண்ணுக்கு செய்யற கடமைன்னு ஒரு கடமை இருக்கு. என்னமோ கடவுளுக்கு மட்டும் தான் கடமை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? இன்னலி ஐனிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உனக்கு இருக்கின்றன. இன்னலி ஜசதிக்கு அலைக்க ஹக்கா, உன்னுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று கடமைகள் இருக்கின்றன. இன்னலி ரப்பிக்கு அலைக்க ஹக்கா, உன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன. அவரவருக்கு செய்ய வேண்டிய கடமை அவரவருக்கு செய்ய, அல்லாஹ்வுக்கு செய்யற கடமை அல்லாஹ்வுக்கு செய்ய, மனுஷனுக்கு செய்யற கடமையை மனுஷனுக்கு செய்ய, கண்ணுக்கு செய்யற கடமையை கண்ணுக்கு செய்ய, ஒட்டுமொத்த உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமையை உடம்புக்கு செய்ய. அப்ப அதெல்லாம் பார்த்து நீ பாட்டு நிக்கிறேன் நீ பாட்டு கடவுளுக்கா, அதாவது துறவரம் அப்படி அப்படி அர்ப்பணி, அதெல்லாம் ஒரு பக்கம். இதுவே கூடாதான். இது நம்ம வீட்டிலேயே இருந்து கொண்டு நம்ம மாட்டுக்கு ஒரே வணக்கம் வழிபாடு மூழ்கி கிடந்தால் அது கண்டிக்கத்தக்கதுங்கிற அளவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் இவ்வளவு தெளிவாக நமக்கு சட்டம் சொல்லித் தரப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒருத்தர் வர்றார், ஒரு வசதியான ஒருத்தர் இருக்கிறார், ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருக்கு ஆம்பளை பிள்ளை கிடையாது, பொம்பளை பிள்ளை தான் இறைவன் கொடுத்தான். அவர் என்ன நினைக்கிற, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அவர் நிறைய பண வசதி வச்சு பணம் காசு உள்ளவரா இருக்கிறாரு. நபிகள் நாயகத்திலிருந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் எனக்கு நிறைய தாராளமா தந்துட்டான், சொத்து பத்துக்களை தந்துட்டான், எனக்கு முடியல தான் இழுத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் போக போறேன். இப்ப என்னுடைய சொத்துக்களை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளை தான், பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு, அது ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறது, அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. இப்ப இந்த காசு என்கிட்ட இருக்கிறது, இதை நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, நல்ல காரியங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு போயிட போறேன், இருக்கிற எல்லாத்தையும் நல்ல காரியத்தை கொடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சல, அப்படியே கொண்டா நம்ம ஜமாத்து நன்கொடை கொடுத்துட்டு போ, நம்ம கட்சியை கொடுத்துட்டு போ அப்படின்னு வாங்கி நாங்க நல்ல காரியத்தை பாத்துக்கிறோம்னு சொன்னாங்களா? அவங்க சொன்னாங்க, என்னப்பா இப்படி சொல்ற, இப்படிலாம் அவ்வளவு செலவழிக்க கூடாதுப்பா நல்ல காரியத்துக்குங்கிறாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அப்ப நான் 3/2 பங்கை நான் அப்படி கொடுக்கட்டுமா அப்படிங்கிறாரு. அதாவது 100% கொடுக்கறேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன செய்யறாரு, 3/2 66%, 66% கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதுவும் கூடாது. அப்ப 50 பாதி கொடுக்கட்டுமா, 50% கொடுக்கட்டுமா, அதுவும் கூடாது. அப்புறம் என்ன செய்யறாரு, அப்பனா 3/1 33% கொடுக்கட்டுமா, 100க்கு 66 வச்சுக்கிட்டு 33 கொடுத்துட்டுமா கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுலுசு கசீர், 3/1 கொடுத்துக்கப்பா, இருக்கிற சொத்துல மொத்தத்துல 3 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா 1 லட்சம் ரூபாய் நல்ல காரியத்துக்கு கொடுத்துட்டு போ. ஆனா அது கூட அதிகம், அது கூட கொஞ்சம் கம்மி பண்ணு, 3/1 பங்கு கொடுத்துக்க. ஆனால் ஒரு சுலுசு கசீரும், 3/1 பங்கு என்பது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குது, குறைச்சு கேட்கிறாங்க. இது என்ன காட்டுது நமக்கு? அதோட காரணத்தை சொல்றாங்க. காரணம் முக்கியமானது. இந்தாப்பா, உன்னுடைய வாரிசுகளை கையேந்தக்கூடிய நிலையில் நீ விட்டு செல்வதை விட அவங்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வது நல்லது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னக்க நீ அந்ததர வரசத்தக்க, உன்னுடைய வாரிசுகளை ஆலத்தன் எத்தக்கப்போன நாஸ், மக்கள்கிட்ட கையேந்தக்கூடிய வறுமையில விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக நீ விட்டு செல்வது சிறந்தது. பொம்பளை பிள்ளையாவே இருக்கட்டுமே, அது ஏன் நாளைக்கு அடுத்த போய் கையேந்தனே? அப்ப பிறரிடத்துல கையேந்தாத வகையில பிறர் தயவில் வாழ வேண்டிய தேவையில்லாத நிலையில அவங்களை தன்னிறைவு பெற்றவர்களாக நீ ஆக்கி வச்சுட்டு போனா அது உனக்கு நல்லதுப்பா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மட்டுமா சொன்னாங்க, ஒட்டுமொத்த மக்களுக்கு சொல்றாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா, புள்ளை ஒழுங்கா நடக்கலன்னு சொன்னா, ஏதாவது கோவம் வந்துருச்சுன்னு சொன்னா, அம்புடி சொத்தையும் தர்ம காரியத்துக்கு சொல்லிட்டு போனா எத்தனை பேர்? இது இஸ்லாத்துல கிடையாது. அப்ப எவ்வளவு நன்மை உங்களுக்கு செய்கிறது? உங்க தகப்பனார் அப்படி போகாம அப்படி செஞ்சா உங்களுக்கு நன்மை தானே. உங்க தகப்பனாருக்கு இந்த மாதிரி கிறுக்கு பிடிக்காம ஆக்கி அம்மாடி 3/1 மேல செய்யக்கூடாது, என்னதான் நல்லது செய்ய இருந்தாலும் ஒரு 66 பிள்ளைகள் விட்டுட்டு தான் போயிடணும், 33 தான் நமக்கு அனுமதி, அது கூட அதிகம், அதோட கொஞ்சம் கம்மி பண்ணணும் என்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் சொன்னால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி கிடைக்கிறது? உங்க தாய் தகப்பன் சம்பாதிச்ச சொத்துக்கள் உங்களுக்கு இல்லாம ஆயிருமே. இந்த மாதிரி ஒரு ஆன்மீக முத்தி போச்சுன்னு சொன்னா, கடவுளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன் என்று முத்தி போய்விட்டது என்று சொன்னால் நீங்க சந்தில் நிற்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி எத்தனை பேர் தர்ம காரியங்கள் எழுதிவிட்டு பிள்ளைகள் எல்லாம் தெருவில் விட்டு போயிருக்கிறாங்க. அது இஸ்லாத்துல முடியாது, இஸ்லாத்துல நடக்காது, அப்படி செய்யக்கூடாது. அப்படி முஸ்லீம்ல வேணா ஒருத்தர் செஞ்சானா இஸ்லாத்தை அறியாதவன் செய்வானே தவிர இஸ்லாமிய வட்டத்துக்குள்ள உள்ள உட்கார்ந்து செய்ய முடியுமானா அது செய்ய முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூ தல்ஹா அவர் ஒரு பெரிய சஹாபி, அவர் என்ன சொல்றாரு,
ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்புனதை செலவழிக்காத வரைக்கும் நீங்க நன்மைகளை அடைய முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் வந்து இந்த பைர்ஹாங்கிற ஒரு தோட்டம் வச்சிருக்கிறேன், இதைத்தான் நான் ரொம்ப விரும்புறேன். என்னுடைய சொத்துக்கள்லயே எனக்கு ரொம்ப விருப்பமானது எது? இந்த தோட்டம் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நீங்கள் விரும்பியதை செலவழிக்காத வரைக்கும் நன்மை அடைய மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இதைத்தான் நான் விரும்புறேன் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? கொண்டா கொண்டா நம்மள்ட்ட கொடுத்துட்டு போ, அவதான் தலைவரு அப்படி சொல்லல. வேணாப்பா, அது நல்ல லாபம் தரக்கூடியது இல்லப்பா, ராக்கமானுன் ராபிஹுன், அது நல்ல லாபம் தரக்கூடிய, அதையும் போய் கொடுக்க போற அப்படிங்கிறாங்க. இல்ல அப்படி கொடுக்கதான் போறேன் அப்படின்னு அப்படி கொடுக்கறதா இருந்தா இதை நீ என்ன செய்யணும்னு கேட்டா, அன் தஜஅலஹா ஃபில் அக்ரபீன், இங்க உனக்கு என்கிட்ட தராம உனக்கு சொந்த பந்தம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொண்டு கொடுத்துரு. தர்மம் தானே செய்ய விரும்புற, நல்ல காரியம் தானே செய்ய விரும்புற, பிடிச்ச தானே செலவழிக்க விரும்புற, நல்லா செலவழிச்சுட்டு போ. யாரு கொடு? அண்ணனுக்கு கொடு, தம்பிக்கு கொடு, சின்னமா கொடு, பெரியமா கொடு, இப்படி சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. எவ்வளவு அழகான நன்மையான இந்த மார்க்கம், எப்படிப்பட்ட மார்க்கம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நன்மை தருகிறது. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக நமக்கு சில பொதுவான விதிகளை இஸ்லாம் தருகிறது. என்ன சொல்கிறது? இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு விஷயம் என்ன? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு மனிதனுக்கும் அவன் சக்திக்கு மீறி சிரமம் கிடையாது. கட்டம் வாங்கியாச்சு காரியத்தை பண்ணு, அது இஸ்லாத்துல கிடையாது. செய்ய வேண்டிய அவசியமான காரியமா இருந்தாலும் இருந்தா பண்ணு. எத்தனை பொருளாதார கடமைகள்லாம் இஸ்லாத்துல இருக்கிறது. அக்கீகா குழந்தை பிறந்தா அது விருந்து கொடுக்கணும் இருக்கிறது. உனக்கே சோத்துக்கு லாட்டரி அடிச்சா நீ ஏன் விருந்து கொடுக்குற? இதுக்கே கடை வாங்கி விருந்து கொடுக்குற, வட்டிக்கு வாங்கி விருந்து கொடுக்குற, விட்டுரு. அப்ப இஸ்லாத்துல எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் 7 மாண்டு பார்க்கணும். ஊருக்கு பெருமைக்கு மாவடிக்க கூடாது. நிஜமா நமக்கு முடியுமா, இது சாத்தியமாகுமா, இதை செஞ்சா நம்ம கஷ்டம் இல்லாம இருப்போமா அப்படின்னு பார்க்கணும். அப்ப கஷ்டப்பட்டு எதுவும் செய்யணுங்கிறது கிடையாது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி இறைவன் வந்து சிரமம் கொடுப்பதில்லை என்று இஸ்லாம் ஒரு பேசிக்க நமக்கு வகிக்கிறது. இந்த அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அமர்த்துக்கும் மின் அம்ரி தீனிக்கும், உங்களுக்கு மார்க்க விஷயமாக நான் உங்களுக்கு ஏதாவது கட்டளையிட்டால் ஃபஅத்து மின்ஹு மஸ்ததாத்தும், உங்களுக்கு எது முடியுமோ அந்த அளவுக்கு அதை செய்யுங்கள். முடியாததெல்லாம் இழுத்து போட்டு செய்யாதீங்க. அதுக்கான முடிகிற காரியத்துல முடியலன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நமக்கே தெரியும் எது முடிய முடியாது. அப்ப எது இயலுமோ அதை செய்யுங்கள் என்று இந்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அப்ப நெருக்கடியான நிலையில மாட்டிக்கிட்டோம், தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் தான் இருக்கிறது, அதை திங்காடி செத்து போயிடும், தின்னுட்டு போ அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். ஒமனில் துர்ர கைர பாகின் வலஹாதின், யார் நிர்பந்தத்திற்கு உள்ளாகி விடுகிறானோ பல இஸ்மாலை அவன் மீது பாவம் இல்லை அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம். இஸ்லாத்துல ஒரு கடவுள் கொள்கைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதுல வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. அதுல கூட உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலை வந்தால் அதுல கூட பிறண்டு பேசிட்டு போ. ஒருத்தர் அறுவாலை கொண்டா வெட்டிடுவாங்க, டேய் அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு, 10 கடவுள்னு சொல்லுங்கிறான், சொல்லாட்டி தலையை சீவிடுவேங்கிறான். சீவிடுவான்னு நல்லா தெரிகிறது. அப்ப என்ன செய்யணும்? 10 கடவுள்னு போ, வாயினால என்ன சொல்ற, உன்னைய காப்பாத்திக்கடா. இஸ்லாம் என்ன சொல்லுது? இல்லாமன் உக்ரிக கல்புஹு முத்மயின்னும் பில் ஈமான், உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கிற நிலையில வாயினால வந்து நிர்பந்தத்தில் ஒரு சொல்ல சொன்னால் அவன் மீது ஒரு குற்றமும் இல்ல. அப்ப இஸ்லாம் என்ன பாக்குது? நிர்பந்தம் நெருக்கடிக்கு தகுந்தவாறு நீ உன்னை காப்பாத்திக்க, உனக்கு சிரமத்தை குறைச்சிக்க, இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். சில விஷயங்கள் இஸ்லாத்தை தடை செய்யப்பட்டிருக்கிறது, அந்த தடையையும் தளர்த்துகிறது. தடை எல்லாமே நன்மையான தடை தான். எதையெல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்கிறதோ அதை மனுஷன் தவிர்த்து கொண்டால் நன்மைதான் தரும். ஆனாலும் கூட அதை விட ஒரு பெரிய கேடு ஒரு மனுஷனுக்கு வந்துவிடும் என்று சொன்னால் அப்ப என்னஞ்சிக்க, நான் தானே தடுத்தேன், நான் இப்ப பர்மிஷன் பண்றேன் போடான். அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலை? இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக நம்பிக்கை நம்முடைய உள்ளங்கள்ல ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னு சொன்னா அது நன்மை பயக்கமா பயக்காதா? நீங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முஸ்லீம்களா இருக்கிறவர்களுக்கு மற்ற மற்ற நம்பிக்கைகள் எப்படி இருக்கிறது, மற்றவங்க வீடுகளில் எந்த மாதிரி வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியல. அங்க போய் பார்த்தால் இதெல்லாம் இவ்வளவு கஷ்டமா இருக்கும். வணக்க வழிபாடுல இருந்து எல்லாமே என்னவா இருக்கு? பெரிய சிரமமாக, வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக, கடவுளுக்குண்டே கடன் வாங்கிக்கிட்டு நாசமாகக்கூடியதாக, கடவுளுக்குண்டே உடம்பை எல்லாம் புண்படுத்தக்கூடியதாக, கடவுளுக்குன்னு இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா அது தாங்கவே இயலாது. அந்த மாதிரி எல்லாம் தராம லேசா எளிமையா கஷ்டம் இல்லாம அதே இடத்துல இதெல்லாம் செஞ்சு கடவுள் நெருக்கத்தை அடையலாம். ஓவரா போய் தான் அடையணும்னு கிடையாது. நடுத்தரமான உம்மத்தன் வசத்தன், நடுநிலையான சமுதாயமாக உங்களை ஆக்கி இருக்கிறோம். நீங்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியா திகழணும்.
அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அப்ப இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு உலகத்துடைய எந்த ஒரு நலனும் உங்களுக்கு கிடைக்காம போயிடாது. இஸ்லாத்தை ஒழுங்கா பின்பற்ற காரணத்தினால உங்கள் வியாபாரத்தை பாதிக்காது. ஏன்? அதுக்கு கடமையாக்கி வச்சிருக்கிறது. உங்க விவசாயத்தை பாதிக்காது, அதையும் கடமையாக்கி வச்சிருக்கிறது. உங்க பொண்டாட்டி பிள்ளை சந்தில நிக்க மாட்டாங்க, அவங்களை கவனிக்கிறத கடமையாக்கி வச்சிருக்கிறது. அப்போ குடும்பங்கள் ஊர் உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல நீங்க தொய்வு செய்ய மாட்டீங்க. ஏன்? அதையும் உங்களுக்கு கடமையாக்கி வச்சிருக்கிறது. அப்ப இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிற விஷயத்துல எல்லா கடமையும் செய்யலாங்க. ஆனால் ஒன்னு செஞ்சா ஒன்னு விடுற மாதிரி தான் எந்த சித்தாந்தமும் இருக்கும். இதை ஒழுங்கா செஞ்சா அது அடிபட்டு போயிடும், அதை செஞ்சா இது அடிபட்டு போயிடும். இங்க மட்டும்தான் அதையும் செய்யலாம், இதையும் செய்யலாம், இதையும் செய்யலாம். எல்லாம் ஒரு கணக்குல, எல்லாமே ஒரு லிமிட்ல, எல்லாமே ஒரு வரம்புல, ஒரு எல்லைக்குள்ள வகுத்து தரப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான நன்மைகளை நம்ம உணர்ந்து அல்லாஹ் வந்து இவ்வளவு அழகான மார்க்கத்தை தந்திருக்கிறான்னு புரிஞ்சு நம்ம நடக்க வேண்டிய நன்மக்களாக மாற வேண்டும். இன்னும் ஏராளமான நன்மைகளை இஸ்லாம் மனித குலத்துக்கு வழங்கி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்.